முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் இன்று 56 தொகுதிகளுக்கு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. தேர்தல் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லியை தொடர்ந்து பாங்காங்கில் 3 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு. ஈரான் நடவடிக்கைக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம். ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களில் நடைபெறும் கொள்ளையை தடுக்க புதிய ஆணையம். மத்திய அரசு முடிவு. டூ அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் 122 உரிமங்கள் ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ராசா முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் இன்று 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுவதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. 2 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்து உள்ள நிலையில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 10 மாவட்டங்களில் உள்ள 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் பாஜக, காங்கிரஸ், பிஎஸ்பி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 1019 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 4 அமைச்சர்கள், 28 எம்எல்ஏக்களும் இதில் அடங்குவார்கள். இந்த தேர்தலுக்காக மொத்தம் 11,500 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தலின் போது எந்தவித அசம்பாவித சம்பவம் நடைபெறாத வண்ணம் மத்திய ரிசர்வ் படையினருடன் மாநில போலீசாரும் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். The police department has taken effective preventive measures and confidence building measures to hold a peaceful and free and fair poll in this district. We have been allotted around 150 companies of central force and the state police force from other states and including our PAC. Every booth will be guarded by either central force or the PAC or the state armed police. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நேற்று அடுத்தடுத்து 3 இடங்களில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானைச் சேர்ந்த சையது மொரஃபி என்ற தீவிரவாதி இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மத்திய பாங்காங் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த ஈரானைச் சேர்ந்த மொராஃபி என்பவர் அந்த வீட்டை குண்டு வைத்து தகர்த்துள்ளார். பின்னர் அந்த வழியாக சென்ற வாடகை காரை நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் கார் டிரைவர் நிறுத்தாமல் சென்றதால் அந்த கார் மீதும் அவர் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினார். இதில் கார் தீப்பிடித்து எரிந்து வெடித்து சிதறியதில் டிரைவர் உட்பட 5 பேர் பலத்த காயமடைந்தனர். இதனை அறிந்து உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து வந்த போலீசார் மொராஃபியை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது போலீசார் மீதும் அவர் வீசிய வெடிகுண்டு குறி தவறி மரத்தில் மோதி மொராஃபி மீதே வெடித்து சிதறியது. இதில் அவரது 2 கால்களும் துண்டாயின. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அவருடன் தங்கியிருந்த 2 குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தப்பியோட முயன்ற தீவிரவாதி ஒருவர் அங்குள்ள ஸ்வர்ணபூமி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். อีก2 คนหลบหนีไปเราควบคุมตัวได้ที่สุวรรณภูมิคนหนึ่งขณะนี้ชายภาพนี้นะฮะที่ออกไปเนี่ยยังจับกุมไม่ได้. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நேற்று நடந்தேறிய இந்த வெடிகுண்டு சம்பவம் இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதலாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே இஸ்ரேல் துணை பிரதமர் சில்வன் ஷாலும் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இஸ்ரேல் தூதரகம் மீது தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டு வருவதற்கு ஈரானின் சதி செயலே காரணம் என குற்றம் சாட்டினார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களில் நடைபெறும் ஊழலை கட்டுப்படுத்த புதிய ஆணையம் ஒன்றை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பீகாரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ், மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 88,500 கோடி ரூபாய் செலவாவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த செலவினத்தை சரியாக மதிப்பிட தலைமை கணக்கு தணிக்கை ஆணையரை ஈடுபடுத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சமூக தணிக்கையும் ஆணையரின் தணிக்கையும் மேற்கொள்ளப்படும் போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் மற்றும்
இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆகியவற்றில் நிகழ்ந்து வரும் ஊழல்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய ஊரக திட்ட நிதி முறைகேடாக பயன்படுத்துவதை தடுக்க மாநில அரசுகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தங்கள் கட்சியில் உள்ள குறைகளை களைவதை விட்டுவிட்டு மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் மீது குற்றம் சாட்டுவதா என்று பாஜகவிற்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இடஒதுக்கீடு சர்ச்சையில் சிக்கிய மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் விவகாரம் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மணீஷ் திவாரி, கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் அப்போதைய பாஜக முதலமைச்சராக இருந்தவர் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையை மீறி நடந்து கொண்டதை சுட்டிக்காட்டினார். எனவே பிறரை பற்றி குற்றம் சாட்டும்போது தங்கள் கட்சியின் மீது குறைகள் உள்ளதா என்பதை அறிந்து அதை அகற்ற பாஜக முன்வர வேண்டும் என்றும் கூறினார். May I remind the Bharatiya Janata Party that in 2002 it was one of their chief ministers in Gujarat who went about saying James Michael Lindo, and that James Michael Lindo at that point in time was the Honorable Chief Election Commissioner of India. So therefore, before you point fingers at others, you should introspect about your own conduct. இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக சல்மான் குர்ஷித் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே இருந்த மோதல் முடிந்துவிட்டதாகவும், குர்ஷித் தனது கருத்தை தேர்தல் ஆணையம் முன்பு தெரிவித்து விட்டதால் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எனினும் இது பற்றி தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என தெரிகிறது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் தான் வழங்கிய 122 உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா முடிவு செய்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் திமுக மத்திய அமைச்சர் ராசா காலத்தில் வழங்கப்பட்ட 122 லைசன்ஸ்களை ரத்து செய்து அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த உத்தரவு தனக்கு எதிராக கிரிமினல் விசாரணை நடைபெறக்கூடும் என கருதிய ராசா தனது வழக்கறிஞர்கள் மற்றும் சகாக்களிடம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ராசா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் தீர்ப்பை எதிர்த்து ராசா மேல்முறையீடு செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் நகராட்சியின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து பட்ஜெட் கூட்டத்தின் போது சுயேட்சை உறுப்பினர் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் மீது குப்பைகளை கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெய்ப்பூர் நகராட்சியின் பட்ஜெட் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு செய்யவில்லை என குற்றம் சாட்டிய சுயேட்சை உறுப்பினர் ஷாஜி நவாப் அலி திடீரென பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் ரோஷனால் ஷானியை துரத்திச் சென்று அவர் மீது குப்பைகளை கொட்டினார். இந்த கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே தடுப்பதாக உறுப்பினர் பங்கஜ் சர்மா குற்றம் சாட்டினார். இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. பின்னர் காவலர்கள் வந்து அவர்களை கட்டுப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்து வரும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி A.S. ஆனந்த் தலைமையிலான குழு டெல்லியில் இன்று கூடுகிறது. நீதிபதி A.S. ஆனந்த் தலைமையிலான ஐவர் குழுவில் தமிழ்நாடு சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி A.R. லட்சுமணன், கேரள மாநிலம் சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி K.T. தாமஸ் உள்ளிட்ட 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு கேரள மாநிலத்தில் இடுக்கி உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டதால் முல்லை பெரியாறு அணையில் விரிசல் ஏற்பட்டதாக கேரள அரசு தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து முல்லை பெரியாறு அணை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஆய்வு செய்து அதன் அறிக்கையை கடந்த மாதம் 2ஆம் தேதி ஐவர் குழுவிடம் அளித்தது. இதையடுத்து கடந்த 24, 25 ஆகிய தேதிகளில் டெல்லியில் கூடிய ஐவர் குழு அணை பாதுகாப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையை பரிசீலித்தது. இதையடுத்து பிப்ரவரி 15ஆம் தேதி ஐவர் குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி டெல்லியில் இன்று ஐவர் குழு கூடுகிறது. முல்லை பெரியாறு அணை தொடர்பாக இந்த குழு நடத்தி வரும் ஆய்வின் அறிக்கை இந்த மாத இறுதியில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஜெயலலிதாவிற்கு கண்டனம்.
போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் கைது. மூன்று மணி நேரம் அந்தரத்தில் நின்று சாதனை படைத்த அதிசய பெண், பார்வையாளர்கள் பிரமிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.